ஹரே கிருஷ்ணா. உயிரிலிருந்து தோன்றுகிறது பாகம் 37, அத்தியாயம் 14வது காலையுலா. அதன் தொடர்ச்சி. உரையாடலின் தலைப்பு நெடிய வாழ்வில் துயரங்கள் நீடிக்கின்றன. டாக்டர் சிங் கூறுகிறார், இயற்கையின் விதிகளை எதிர்த்து போராடுவதில் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், அம்மகிழ்ச்சி குழந்தைத்தனமானதாகும். குழந்தை மிகச் சிரமப்பட்டு மணலில் வீடு கட்டி மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் அது குழந்தைத்தனமான மகிழ்ச்சியே, முதிர்ந்த மனிதனின் மகிழ்ச்சி ஆகாது. இவ்வுலக மக்கள் பொய்யானதொரு மகிழ்ச்சி தரத்தை நிர்ணயித்து இருக்கிறார்கள். சமுதாயம் வசதியாக வாழ்வதற்கான பல்வேறு ஏற்பாடுகளை செய்கிறார்கள். ஆனால் அவை அனைத்தும் வினாடியில் நொடிந்து போகின்றன. ஏனெனில் அனைவரும் மடிந்தே ஆக வேண்டும். அவனது மரணத்தில் அவ்வின்பங்கள் அனைத்தும் மறைந்து விடுகின்றன. டாக்டர் சிங் கூறுகிறார், நாம் இங்கு நிரந்தரமாக வாழ முடியாது என்பதால் தான் இறைவன் நமக்கு அனைத்தையும் தரவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆனால் இறைவன் மக்கள் அமைதியாக வாழ்வதற்கு தேவையானவற்றையும் அவரை புரிந்து கொள்ள தேவையானவற்றையும் நிச்சயம் தந்திருக்கிறார். ஆகையால் இவர்கள் இறைவனை பற்றி ஏன் சிந்திக்க கூடாது? மாறாக இறைவனை மறப்பதற்கு தேவையானவற்றை எல்லாம் செய்கிறார்கள். டாக்டர் சிங் கூறுகிறார், இப்போது விஞ்ஞானிகள் ஆயுளை அதிகரிக்க செய்வதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை ஆங்கிலத்தில் ஜெர்டண்டாலஜி என்கிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், துன்பத்தை தடுப்பதே அவர்களது ஆராய்ச்சியின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஏற்கனவே துன்பப்பட்டு கொண்டிருக்கும் வயோதிகனது ஆயுளை அதிகரிக்க செய்வதனால் என்ன பலன்? டாக்டர் சிங் கூறுகிறார், இதய மாற்று சிகிச்சையின் மூலம் இதையே அவர்கள் செய்கிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், அது அர்த்தமற்ற செயலாகும். அவர்கள் மரணம் ஏற்படுவதை நிறுத்தினால் அது சாதனை. நோய்கள் அனைத்தையும் தடுத்து நிறுத்தினால் அது சாதனை. அவர்களால் இவற்றை செய்ய முடியாது. எனவே அவர்கள் ஆராய்ச்சிகள் எல்லாம் வெறும் வாழ்க்கை போராட்டமே. பகவத்கீதையில் 15.7 கிருஷ்ணர் கூறுகிறார், மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன மனஸ்தானீந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி. பௌதிக உலகில் வாழும் இக்கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் எனது நித்தியமான பின்ன பகுதிகளே. கட்டுண்ட வாழ்க்கையினால் இவர்கள் புலன்களுடன், மனம் உட்பட 6 புலன்களுடன் கடுமையாக போராடி கொண்டு இருக்கிறார்கள். மாணவன் கூறுகிறார், தற்போது எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம், எண்ணெயை நம்பியிருக்கும் சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறோம். இது இயற்கைக்கு முரணானது. எனவேதான் இப்போது எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இயற்கையின் விதிப்படி வரப்போகும் குளிர்காலத்தை தடுத்து நிறுத்தி அதை கோடை காலமாக மாற்ற விஞ்ஞானிகளால் முடியாது. இயற்கை தங்களது கட்டுப்பாட்டில் இருப்பதாக இவர்கள் நினைக்கிறார்கள். இயற்கை செய்யும் காரியங்களை தாமே செய்வதாக நினைக்கிறார்கள். இயற்கையால் நிகழும் காரியங்களுக்கு தானே காரணகர்த்தாவென ஜீவராசி நினைக்கிறது என்று கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார். சூரியன் உதிக்கும் போது இருட்டை அவர்களால் கொண்டு வர முடியுமா? அல்லது இருட்டாக இருக்கும் போது சூரியனை உதிக்கும்படி ஆணையிட இவர்களால் முடியுமா? இறப்பு, பிறப்பு, முதுமை, நோய் என்ற பிணிகளை போக்காமல் இயற்கையை வெல்ல முடியாது என்பதை இவர்கள் உணரமாட்டார்கள். பகவத்கீதையில் 7.14 கிருஷ்ணர் கூறுகிறார், தைவீஹி ஏஷ குணமயி மம மாய துரத்யயா மாம் ஏவயே பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. எனது தெய்வீக சக்தியான பருப்பொருள் இயற்கையின் முக்குணங்களை வெல்வது கடினம். ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதனை எளிதில் வெல்லலாம். டாக்டர் சிங் கேட்கிறார், இயற்கையின் விதிகளை வெல்வது அவ்வளவு கடினமானதா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், பருப்பொருள்வாதிக்கு அது சாத்தியமல்ல. ஆனால் கிருஷ்ணரை சரணடைந்து விட்டால் அது எளிதாகி விடுகிறது. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான உயிரினங்களின் மூல இருப்பிடம் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.